Dear students, this is RSR Max. The assertion and recent type question, second question. In all the assertion recent type questions, the four choices are common. இப்படி தான் இருக்கும். ரெண்டு சென்டென்ஸ் டிஃபரெண்டாக கொடுத்துருப்பாங்க. We have to check the whether it is there true or false. இந்த சம் பொறுத்த வரைக்கும் இந்த நாலு ஸ்டேட்மெண்ட் சேம் தான். Assertion A, 7,2 is the point of intersection of the lines 8x minus 3y equal to 50 and 6x plus 2y equal to 46. A point of intersection of the linear equations is an ordered pair x, y that satisfies both the equations. இதில் மெயினிங்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் 7,2 சொல்யூஷன் கொடுத்துருக்கான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்ட்டு. அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்படி என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லையும் எக்ஸுக்கு பதிலாக 7 ஒய்க்கு பதிலாக 2 சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆன்சர் வரணும் 50. அதே ரெண்டாவது ஈக்குவேஷன்லையும் எக்ஸுக்கு பதிலாக 7 ஒய்க்கு பதிலாக 2 போட்டால் அந்த ஆன்சர் வரணும் 46. இது ரெண்டு ஈக்குவேஷனுமே இது சப்ஸ்டிட் பண்ணும்போது டேலி ஆகிட்டுனா this is the point of intersection of the lines. அது செக் பண்ணிடலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா the point of intersection of two equations is an ordered pair that satisfies both the equations. ஒரு ordered pair உள்ள ஒரு செட் வந்து ரெண்டு ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா that is called a solution of both the equations. அதான் மீனிங். The point of intersection of the linear equations is an ordered pair. இந்த மாதிரி ordered pairல இருக்கும். ஃபர்ஸ்ட் x ரெண்டாவது y அதை கொடுத்துருக்காங்க. that satisfies both the equations. அந்த 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 சொல்யூஷன் இருந்துச்சுன்னா அது ரெண்டு அந்த பாயிண்ட் வந்து ரெண்டு ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த ரெண்டு எக்ஸுக்கு பதிலாக அந்த நம்பரும் ஒய்க்கு பதிலாக நம்பரையும் போட்டால் ரெண்டு ஈக்குவேஷன் டேலி ஆகணும். ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது 7,2 given point 7,2 ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 8x minus 3y equal to 50 இது வரணும். சப்ஸ்டிட் பண்ணுவோம். 8 into எக்ஸுக்கு பதிலாக 7 minus 3 into yக்கு பதிலாக 2. 8 7s are 56 minus 3 2s are 6. subtract பண்ணா 50. இந்த ஆன்சர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இது ஓகே. தென் செகண்ட் ஈக்குவேஷனில் 6x plus 2y equal to 46. இதில் சப்ஸ்டிட் பண்ணால் 46 வரணும். 6 into எக்ஸுக்கு பதிலாக அதே 7 and plus 2 into yக்கு பதிலாக அதே 2 சப்ஸ்டிட் பண்ணி இது 46 வருதான்னு செக் பண்ணணும். 46 போட்டக்கூடாது. இது ஈக்குவேஷன் தான் போட்டிருக்கோம். 6 7s are 42 ப்ளஸ் இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து 2 தானே. இட் இஸ் 2y 4. இந்த ஈக்குவேஷன் இஸ் 6. திஸ் இஸ் 4 ஈக்குவல் டு 42 ப்ளஸ் 4 46 வந்து. therefore ரெண்டு ஈக்குவேஷனுமே இந்த பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. therefore 7,2 is a point of intersection of the two equations. therefore A is 2. நம்ம கணக்காக போட்டது வந்து இங்கே ஃபார்முலாவை சொல்லியிருக்கோம். that is also true. R is also true. ரெண்டுமே ரைட்டு. இதோட கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. therefore A is true, R is true. both A and R are true. R is the correct explanation of A. இதுக்கு தேவையான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே இருக்குது. therefore R is the correct explanation. R is the correct explanation. A. Both A and R are true. R is the correct explanation. அப்படின்னா A. therefore the first choice is the answer. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக டேலி அதான்னு பார்த்துட்டு இது கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சாய்ஸ் எதில் இருக்கோ அதை நம்ம ஆன்சர் டிக் பண்ணணும். Okay, try some more sums. Subscribe RSR Max, like and comment, share. Thank you.